நீதிமான். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். தாவீது தேவனுடைய ஜனங்களைப் பற்றி இங்கு சொல்லுகிறார். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று தாவீது பூரண நிச்சயத்தோடு அறிவிக்கிறார். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிப்பார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் கர்த்தர் நீதிமானை சூழ்ந்து கொள்வார். ஏனெனில் அவர்கள் கர்த்தரை நம்புகிறார்கள். நீதிமான்கள் கர்த்தருடைய வல்லமையை நம்புகிறார்கள். அவர் தங்களுக்கு போதுமானவர் என்று நீதிமான்கள் பூரண நிச்சயத்தோடு இருக்கிறார்கள். நீதிமான்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்கள். தங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்று நிச்சயத்தோடு இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் எந்நாளும் கம்பீரிப்பார்களாக என்று தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். நீதிமான்கள் கர்த்தரிடத்தில் களி கூறுவார்கள். கர்த்தருக்குள் அவர்கள் எப்போதும் சந்தோஷமாய் இருப்பார்கள். அவர்களுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கும். கர்த்தரே அவர்களுடைய சந்தோஷத்திற்கு காரணராய் இருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் நிறைவானது, அது பூரணமானது. அந்த சந்தோஷத்தை நம்முடைய வார்த்தைகளினால் விவரிக்க முடியாது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவருடைய பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். நம்மை போலவே அவர்களும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களில் அவர்களுக்கும் பங்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கிற அனைவருக்கும் தேவ கிருபை பூரணமாய் உண்டாயிருக்கும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய பாதுகாப்பில் அவருடைய பரிசுத்தவான்கள் பாதுகாப்பாய் இருக்கிறார்கள். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் காருண்யம் என்னும் கேடகத்தை நீதிமானுக்கு அணிவிக்கிறார். யுத்த வீரர்கள் யுத்தம் பண்ணும் போது கேடகத்தை பயன்படுத்துகிறார்கள். தங்களுக்கு ஆபத்து எந்த திசையில் இருந்து வருகிறதோ அந்த திசைக்கு நேராக கேடகத்தை திருப்பி தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். கேடகம் ஒரு நேரத்தில் ஒரு திசையில் மாத்திரமே நம்மை பாதுகாக்கும். கர்த்தரோ தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு காருண்யம் என்னும் கேடகத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய காருண்யம் நம்மை எல்லா திசைகளில் இருந்தும் பாதுகாக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய காருண்யமே பாதுகாப்பு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளையும் சிலாக்கியங்களையும் கொடுக்கிறார். இதுவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனுடைய காருண்யமே மெய்யான பாதுகாப்பு. தேவன் நம்மை பாதுகாக்கும் போது எந்த தீங்கும் நம்மை அணுகுவதில்லை. நாம் தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பில் இருக்கும்போது நமக்கு மெய்யாகவே பூரணமான பாதுகாப்பு உண்டாயிருக்கும். சத்ரு நம்மை தொட முடியாது. நம்மை தொடுகிறவர்கள் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காருண்யம் என்னும் கேடகத்தினால் பாதுகாப்பது நமக்கு கிடைத்திருக்கிற விசேஷித்த சிலாக்கியம். தாவீது தனக்காக ஜெபம் பண்ணிவிட்டு பின்பு துன்மார்க்கருக்காக ஜெபிக்கிறார். அதன் பின்பு தாவீது நீதிமான்களுக்காக ஜெபிக்கிறார். தேவனை நம்பியிருக்கிறவர்களிடத்தில் காணப்படும் முக்கியமான குணங்கள்: அவர்கள் தேவனை நம்புகிறவர்கள், அவர்கள் தேவனையும் அவருடைய நாமத்தையும் நேசிக்கிறவர்கள், அவர்கள் நீதிமான்கள். நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதங்கள்: அவர்கள் கர்த்தரிடத்தில் அடைக்கலமாக இருப்பார்கள், அவர்கள் கர்த்தரிடத்தில் சந்தோஷமாக இருப்பார்கள், அவர்கள் கர்த்தரிடத்தில் பாதுகாப்பாக இருப்பார்கள், அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களிடத்தில் கர்த்தருடைய காருண்யம் இருக்கும்.